ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே திருச்சிற்றம்பலம். இன்றைக்கு ஏப்ரல் 10, 2026, பங்குனி 28, தேய்பிற அஷ்டமி திதி, உத்தராட நட்சத்திரம். எங்கள் வெள்ளிக்கிழமை சுக்கிரவாரந்தோறும் எங்களுடைய திருமுறைகளை பொழுதுணர்ந்து ஓதுதல் என்பதை செய்து கொண்டு வாரம். அதில் நாங்கள் திருமந்திரத்தை பாடத் தொடங்கி இருந்தோம். அதிலே முதலாவது பாட்டு பார்த்துட்டோம். பார்த்து முடிஞ்சதா முதலாவது பாட்டு? மூன்றாவது பாட்டு சொல்லுங்கள் பாப்போம். ஒக்கனின்றானை உலப்பிலி தேவர்கள் நக்கன் நின்றேத்திடும் நம்பனை நாள்தோறும் பக்கம் நின்றார் அறியாத பரமனை புக்கு நின்றுண்ணியான் போற்றுகின்றேனே. ஒக்க நின்றானை, ஒக்க நின்றான் என்றால் எல்லாரோடும் ஒத்து அவர்கள் ஒருவனாக நின்றான். எல்லா உயிர்கள் தோறும் இறைவன் இருக்கிறான், இல்லையோ? எண்பத்து நூன்கு நாராயிரஞ்சோனி வேதன் நிறசேர படைத்து அவற்றின் உயிர்க்குயிராய் நின்றானை. எல்லா உயிருக்குள்ளையும் உயிருக்குயிராய் அவன் இருக்கிறான். அதான் ஒக்க நின்றானை, எங்களுக்குள்ளே இருக்கிறான். இருந்து என்ன செய்கின்றான்? உள்ளுக்கு இருந்து நாங்கள் செய்வது எல்லாவற்றையும் சாட்சியாக பார்த்து கொண்டிருக்கிறான். ஒரு மரத்துல 2 கிளி, ஒரு கிளி பழங்களை எல்லாம் சாப்பிட்டு பறந்து பறந்து அனுபவிச்சு கொண்டிருக்கு, இன்னொரு கிளி பார்த்து கொண்டிருக்குது. அப்படித்தான் உபரிடங்கள்ல வருது உவமை. அதே மாதிரி இந்த உடலுக்குள்ள அந்த 2ம் இருக்குது, ஜீவாத்மா பரமாத்மா. நாங்கள் ஓடி ஓடி அனுபவிக்கிறோம், இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறான், பக்கத்துல சாட்சியா இருக்கிறான். அப்படித்தான் அது சொல்லியிருக்கு. அவர் பார்க்கிறது மட்டும் இல்ல, அவர் கண்டு காட்டுறார் என்று சைவமத மேலும் விளக்கி சொன்னது. ஏனென்றால் அவர் இந்த ஜீவன் தான் பார்க்கலாம், இறைவன் காட்டினாத்தான் அது பார்க்கும். அதாவது ஒன்று அவனன்றி அணுவும் அசையாது, அணுகண்டா உயிர், உயிரும் அசையாது, உயிர்க்குயிர். அப்ப அது எப்படி தானே தண்டுதண்டா வேதத்துல அது இருந்து சாப்பிட்டு கொண்டிருக்கண்டு வந்துட்டு அனுபவிச்சு கொண்டிருக்கண்டு. அது இறைவன் கண்டு காட்டி உபசரிக்கிறான், அறிவித்து. அதான் காணும் உபகாரம், எங்களுக்காக எங்களோட இருந்து தானும் பார்க்கிறான். ஒக்க நின்றானை பாருங்க, எங்களுக்காக அவரை பார்க்க வேண்டும் என்ற ஒரு தேவையும் இல்லை. அவற்றை என் குணங்கள் ஒன்று சர்வஜன், ஒம்னிசென்ட், எல்லாம் அறிந்தவன், முற்றும் உணர்ந்தவன், இயல்பாகவே யாவும் அறிந்தவன். அவன் இனி வந்தொருக்கா பார்க்கணும் என்று இருக்குதோ? இல்லை. ஆனா எங்களோட இருந்து பார்க்கிறான், காணும் விவகாரம். ஏன் பார்க்கிறான்? எங்களுக்கு காட்டுவதற்காக பார்க்கிறான். சின்ன பிள்ளை எங்கட வீட்டுல நடக்கிறது, வீட்டுக்கு சாப்பாடு தீத்தேங்க, அம்மாக்கு ஒரு வாய், பிள்ளைக்கு ஒரு வாய், அப்படி சொல்றது இல்லை. அப்படி அந்த இறைவனும் தானும் எங்களோட இருந்து பார்க்கிறான். நாங்க செய்கிற செயல்களை எல்லாம் உடனே இருந்து அவரும் செய்கிறார். எங்களுடைய சுதந்திரத்தை தடுக்காம செய்கிறார். ஓடி வருக என விட்டு என்று வருமதில்லை, எல்லாம் ஓடி வாடி வா என்றுட்டு விட்டுட்டு இருக்கிறார். அவர் எங்களோட, அதான் ஒக்க நின்றானை என்றாது எங்களோட 84 யோனி வேதங்கள் அவள உயிர்கள உயிர்க்குயிராய் நின்றவன். நின்றவன் மட்டுமில்லை, எங்களுக்கு உடனாய் இருந்து காணும் உபகாரம், காட்டும் உபகாரம் எல்லாம் செய்பவன். காணும் கண்ணுக்கு காட்டு முழம்போல காண உளத்தை கண்டு காட்டலின் என்று வரும் ஞானபோத சூத்திரன். கண் பார்க்காது, அது சடம். இல்லாட்டி செத்த சவமும் கண்ணை திறந்து விட்டா பார்க்கணும் இல்லை. உயிர் தான் பார்க்குது, மண்ணோட இருந்து உயிர் தான் பார்க்குது, உயிர் தான் காட்டி, உயிர் தான் அறிந்து, உயிர் தான் பார்க்குது.
அதே மாதிரி உயிர் கூட அப்படி செய்யாத அதுக்கும் கடந்தான உற்று அறிந்தால் அந்த உயிரோட உடனாக இருந்து கண்டு காட்டி அறிவிப்பது இறைவன். அதான் ஒக்க நின்றானை உலப்பிலி தேவர்கள் நக்கன் என்று ஏற்றிடன் நம்பனை. நக்கன் என்று ஏற்றிடன் நம்பனை. உலப்பிலி தேவர்கள் எண்ணிலாத தேவர்கள் எல்லாரும் எண்ணிலாத தேவர்கள் எல்லாரும் நம்பன். நம்பன் என்றால் நம்முடையவன். தேவர்கள் எல்லாரும் தண்டை ஆளுன்னு சொன்னாலும் அவர் எங்கடையால் சொல்லுவோம் இல்லை. சிலவோட சொல்லுவோம் யாராவது ஒருத்தர் எங்கடையாக்கள் அப்படி ஒரு பெரிய ஒரு பதவிகள் இருந்தா அதில் அவைக்கெல்லாம் பெரிய மினிஸ்டராக வந்துட்டாருன்னா இந்த ஆளுன்னு சொல்றது இல்லை, இந்த அண்ணன் இந்த மச்சான் சொல்ற மாதிரி நம்பனை. நக்கன் என்று ஏத்திடன் நம்பனை. நக்கன் நக்கன் என்பது என்னத்தை குறிக்குது என்று கேட்டால் எங்கும் வியாபகநாதலை குறித்து நக்கன். எங்கும் வியாபகமானவன் நக்கன், சர்வ வியாகமானவன். அவர் எல்லாரும் இருக்கிறார். தேவர்கள் எல்லாம் தங்களுடைய ஆள் என்று சொல்லுகிறார்கள். அவர் எங்களுடைய ஆளும் தான். எங்கும் பறந்திருக்கிறார், எல்லா விடவும் இருக்கிறார், சர்வ வியாகவர். ஆனா பெரிய பெரிய ஆக்கள் எல்லாரும் சொல்றார்கள் தங்களுடைய ஆக்கள் என்று. அவர் எங்களுடைய ஆளும் தான். உலப்பிலே தேவர்கள் நக்கன் என்று எடுத்துடன் நம்பனை. நாளொரும் பக்கம் நின்றார் அறியாத பரமனை. பக்கம் நின்றார், அவரை அடைந்தவர்களாலும் இறைவனை அடைந்தவர்களாலும் கூட அவரை முழுமையாக அறிய முடியாது. முழுமையாக அறிய முடியாது. அதுதான் நாள்தோறும் பக்கம் நின்றார் அறியாத பரமனை. பரமன் என்றால் சுப்ரீம். புக்கு நின்று என்றால் அதிலே முனைந்து நின்று யான் போற்றுகின்றேனே, நான் துதிக்கின்றேன். போற்றுதல் என்பது இந்த ஸ்தோத்திரத்தில் ஒரு அங்கம். 6 அங்கங்கள்ல ஒன்று போற்றுதல். போட்டி போட்டி இடத்திலேயே வருமல்ல. ஒக்க நின்றானை உலப்பிலே எங்களோட எல்லா உயிர்களோடையும் ஒத்து ஒன்றாக உடனாக நிற்பவன், கண்டே காட்டி அறிவிப்பவன். அதே நேரம் எங்கும் பறந்து நிற்கிற நக்கன். எல்லா இடமும் எங்களுக்குள்ளேயும் இருக்கிறான், எங்கும் பறந்திருக்கிறான். ஆனா அவரை தங்கடை ஆளுண்டு தேவர்கள் எல்லாரும் சொல்லுகிறார்கள். ஆனா அவன் எங்கடை ஆளும் தான் நம்பன். அவனை அடைந்தவர்கள் கூட, பக்கத்தில் அடைந்தவர்கள் கூட அவனை முழுமையாக அறிய முடியாத பரமனவன். அவனை நான் முயன்று அதில் நின்று போற்றுகின்றேனே. உன்னி யான் போற்றுகின்றேன். உன்னி என்றா முயற்சித்து, உண்ணுதலண்டா முயற்சித்து நான் போற்றுகின்றேனே என்று சொல்லுகிறார். படிங்க. சிற்றம்பலம். அகலிடத்தார் மெய்யை அண்டத்து வித்தை புகலிட தென்மையை போதவிட்டானை பகலிடத்தும் இரவும் பணிந்தேத்தி இகலிடத்தில் இருள் நீங்கி நின்றேனே. அகலிடத்தார் மெய்யை அண்டத்து வித்தை புகலிடத்தின்மையை போதவிட்டானை பகலிடத்தும் இரவும் பணிந்தேத்தி இகலிடத்தே இருள் நீங்கி நின்றேனே. அகலிடத்தார் மெய்யை என்றது என்ன? அகலிடத்தாருண்டா அகலுடம் என்றது விண்ணுலகமாக இருக்க வேணும். அகலிடத்தார் மெய்யை. இதுல என்ன போட்டிருக்கண்டு கீழே? அகலிடத்தார் என்றது மக்களையே புற உயிர்களின் கொண்டு காரணத்தை மெய் என்ற. அகலிடத்தார் என்பது இந்த மண்ணுலகத்தார் என்றுதான் சொல்லுது. மண்ணுலகத்தாருடைய இந்த மக்களுக்கு அவர்தான் மெய், உண்மை. அண்டத்து வித்தை, வித்தென்றால் அவர்தான் தோற்றுவாயாக எல்லாத்துக்கும் இருப்பவர். அண்டத்து வித்தை புகலிடத்து என் மெய்யை. புகலிடம், புகலிடம் என்றால் எங்களுக்கு ரெஃப்யூஜ்,
இதனுடைய அடைய வேண்டிய இடம் அந்த இடத்திலும் அவர்தான் மெய். அதாவது இவ்வுலகத்திலும் அவர்தான் மெய், அவ்வுலகத்திலும் அவர்தான் மெய், எவ்வுலகத்துக்கும் அவர்தான் தோற்றுவார். அதான் கருத்து. இவ்வுலகத்து மெய், அகலிடத்தான் மெய். புகலிடத்து மெய் என்றா அங்க போற அந்த இடத்துக்கும் அவர்தான் மெய். இந்த 2 உலகங்களுக்கும் அவர்தான் வித்து, அண்டத்து வித்தை. போத விட்டானை, போத விட்டானை என்ன சொல்றார்? போத விட்டானை பிரிங்க பாப். போதமண்டா அறிவு, ஞானம். நான் என்னுடைய ஆன்ம அறிவிலேயே முதிர்ச்சியும்படியாக என்னை இந்த புறவியிலே விட்டிருக்கிறேன். போத விட்டானை இதுல வேற விதமா போட்டிருக்கு. இடம்பிலே விளைச்சி செய்தவனும் அப்படி அல்ல. போத விட்டானை. நான் சொன்னேனே என்ன விளையாடி வருகண்டு விட்டுட்டு பார்த்து கொண்டிருக்கிறாருன்னு திருமுறையில் இருக்குன்னு சொன்னேன். இல்லை 11ஆம் திருமுறையில வரும். ஓடி மீள்கன நான் நினைக்கிறேன் இதுல மெய்கண்ட சாஸ்திரத்தில் இது வரும். ஓடி மீள்கன நல்லா போய் விளையாடிட்டு வாண்டு விட்டுட்டு பார்த்து கொண்டு எங்களோட இருக்கிறார். அதான் போத விட்டானை. பகலிடத்தும் இரவும் பணிந்தேத்தி, பகலிலையும் இரவிலே அல்லும் பகலும் அனவரதமும் துதித்தால் என்று வரும். அப்ப பகலும் இரவும் பணிந்து ஏத்தி இகலிடத்தே, இகலிடம் என்றது உள்ளுக்கு ஆன்மாவில, இகலிடத்தே இருள் நீங்கி நின்றேனே, இந்த ஆன்ம இருள் நீங்கியது. அப்ப அகலிடத்தார் மெய்யை, இந்த உலகத்திலே இவ்வுலகத்திலே இருக்கிற மெய்ப்பொருள் அவன்தான். அண்டத்து வித்தை, எல்லா அண்டங்களுக்கும் தோற்றுவாயாயிருப்பவனும் அவன்தான். புகலிடத்தின் மெய்யை, போய் சேருகின்ற அந்த அவ்வுலகத்திலையும் இம்மை மறுமை 2லையும் மெய் அவன்தான். அதான் இங்க சொல்றார், இம்மையும் மறுமையும். இம்மையண்டா இவ்வுலக வாழ்க்கை, மறுமையண்டா அவ்வுலக அங்கேயும் அவன்தான் மெய். போத விட்டானை, இந்த அண்டங்கள்ல உலகங்கள்ல இந்த ஆன்ம அறிவு முதிர்ச்சி அடையும்படியான சந்தர்ப்பத்தை துடுத்து எங்களுக்கு இந்த உடலை தந்து, கருவிகரணங்களை தந்து, உலகத்தை தந்து, உலகத்துள்ள அனுபவப் பொருட்களை தந்து எங்களை புறவிகளிலே செலுத்தி விட்டவனை. போத விட்டானை பகலிடத்தும் இரவும் பணிந்து ஏத்தி, காலம் பகலும் இரவுமாக பணிந்து ஏத்தி இகலிடத்தே இருள் நீங்கி நின்றேனே. இகலிடம் என்பது இங்கே உள்ளத்திலே ஆன்மாவிலே இருள் மயம், அந்த மயக்கமாகிய இருளை, ஆணவ மயக்கத்தை நீங்கி நின்றேன். அடுத்தது பெற்றமானம் மழுவம் விரிவெற்ற தற்பதன் கற்பனை யாகும் சாதா சதத் கத்தமும் நல்கி நற்றமும் தற்றமும் நல்கி அடியேன் சிரத்தினில் நற்பகமும் அளித்தானங்கள் நந்தியே. பெற்றமண்டா என்னண்டு பார்க்கணும். பெற்றமம் என்றது பொருட்பெற்றியா மறைப்பொருளையும் பெற்றம் 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 பெற்றமும் மானும் மளவும் பிரிவற்ற, இறைவன் மான் ஏந்தி இருக்கிறான், மளவு ஏந்தி இருக்கிறான். பெற்றமண்டா என்னென்ற பார்த்தேன். பெற்றமண்டதை இவர்கள் சொல்கிறார்கள் மறைப்பொருள் என்று சொல்லுகிறார். பெற்றமும் மற்ற இதுகளில் என்ன சொல்லி இருக்கிறோம் பார்க்க வேண்டுவது. பெற்றமும் மானும் மளவும் பிரிவற்ற தற்பரன், தற்பரன் என்பது இறைவன், தனக்குத்தானே தலைவனாகிய இறைவன். அவனுக்கு அவன்தான் சுப்ரீம், பரனண்டா சுப்ரீம். தற்பரன் கற்பனையாகும் சராசரத்து,
கற்பனையாகும் சராசரத்து அவனுடைய சித்தம் கற்பனை என்றால் அவனுக்கு நினைவில்லை. நான் சொன்னேன், நாங்கள் உபனிடதம் கேட்க படிச்சு கொண்டு வாரம் என்ன அவர் அப்படி காம ஜஜேதி என்று வரும். அவர் தன்னுடைய உள்ளத்தினாலே சிந்தித்தார், விருப்பித்தார் இந்த உலகம் வர வேண்டும் என்ற சிருஷ்டியை பலவிதமாக வர வேண்டும் என்று நினைச்சார். அதுதான் அவருடைய இச்சா சக்தி என்று சொல்றாங்க. அந்த அவற்றை கற்பனையுடைய சித்தந்தான் இந்த உலகம். சரா அசரம், அசைவுள்ள அசைவற்ற. சரமண்டா அசைகிறது, அசரமண்டா அசைவற்றது, ரெண்டையும் உண்டா சேர்த்தா சர சகாசரம் சராசரம். கற்பனையாகும் சராசரத்து இந்த உலகத்திலே அற்றமுன் நல்கி, அற்றமு என்பது அற்றம் என்பது மறைபொருள், அதாவது என்ன சொல்றது, மற்றவர்களுக்கு புரியாத பொருள். நல்கி அடியேன் சிரத்தினில் நற்பதமும் அளித்தான், என்னுடைய தலையிலே தன்னுடைய பாதத்தையும் தந்தான் எங்கள் நந்தியே, எங்கள் நந்தியாகிய சிவபெருமான். நந்தி என்று சிவபெருமானுக்கு பெயர். இங்க பெற்றம் என்பது வேதமாக இருக்க வேண்டும். அற்றம் என்பது அதனுடைய உள்பொருள். எங்களுக்கு தெரியும், இறைவன் வேதத்தினுடைய அறம்பொருள் இன்பம் வீடு என்ற நான்கையும் அவர் ஆலமரத்துக்கிலிருந்து உபதேசிக்கிறார் இல்லையோ? அப்ப அந்த அறம்பொருள் இன்பம் வீடு என்பதை சொல்லி வீட்டுல சரியகிரிய யோக ஞானமும் சொல்லிட்டார். அப்பவும் புரியல. அவ்வளவு சொல்றதும் பெற்றம், நாங்க பெறுவது வெளிப்படையாக பெறுவது பெற்றம். அறம்பொருள் இன்பம் வீடு, வீட்டுக்கு பிறகு சரியகிரிய யோக ஞானம், அவ்வளவும் சொல்லியாச்சு. இதெல்லாம் ரெண்டு போட்டு இருக்கு ஐயா. ரெண்டு போட்டு இருக்கு. எதுல? இதுல இந்த விளக்கத்துல பொழிப்புரையில ஆனேறு மான் மழு பெற்ற பொழிப்புரை எங்கள் நந்தி பெருமான் ஆணேறு என்று போட்டிருக்கேன். அப்ப அப்படியே எடுக்கலாம். ஆணேறு என்று எடுக்கலாம். பெற்றம் என்றது ஆணேறு என்று எடுக்கலாம். அது நல்லா இருக்கு. ஆணேறு அதான் பெற்றம். அற்றம் என்பது மறைப்பொருளா வரும். அப்ப பெற்றமும் மானும் என்றது இங்க பெற்றம் என்றது ஏறு, அவனுடைய விடை மான் மழை. அதோட பிரிவற்றிருக்கின்ற இறைவன் தற்பரன், தனக்குத்தானே தலைமையானவன். கற்பனையாக அவருடைய சித்தத்திலே தோன்றியது. சராசரம் இந்த அசைவுள்ள அசைவற்ற இந்த உலகம் எல்லாம் அற்றமுன் நல்கி அந்த மறைபொருளையும் தந்து அடியேன் சிரத்தேன். மறைபொருள் தந்ததுதான் அவன் மோனமுத்திரையில இருந்தது. தட்சிணாமூர்த்தியா என்ன வெளிப்படையா சொல்றது ஒன்று இருக்குது, உள்ளுக்கு இருந்து வெளிப்படையா சொல்லி அதுக்கு பிறகு மௌனமுத்திரையில இருக்கிறார், சின்முத்திரையில தட்சிணாமூர்த்தி. அற்றமுன் நல்கி அடியேன் சிரத்தினில் நற்பதமும் அளித்தான் எங்கள் நந்தி. அற்றம் என்பது மரபொருள் ரகசியம் என்று போட்டிருக்கும். அது சரி சொன்னது. பெற்றம் என்பது ஆணேறை குறிக்கிறது. பெற்றமும் மானும் அளவும் பிரிவற்ற தற்பரன் கற்பனையாகும் சராசரத்து அற்றமுன் நல்கி அடியேன் சிரத்தினில் நற்பதமும் அளித்தான் எங்கள் நந்தியே. அடுத்தது அந்தியருள் பெற்ற நாதரை நாடிதென் அந்திகள் நால்வர் சிவயோக மாமுனி மன்று தொழுத பதஞ்சலி வியாக்கிரமர் என்றிவர் எண்ணோடன் வருமாமே. நந்தி இந்த சிவபெருமானாகிய ஸ்ரீகண்டருத்திரரைத்தான் இங்க நந்தி என்று. அருள் பெற்ற நாதரை நாடிடின், அவர் அருள் பெற்ற நாதர்களை நாடினால், நாத பரம்பரை என்று சொல்லுவார்கள். நாதர்களை நாடினால் யார் யார் என்று பார்த்தால் நந்திகள் நால்வர், 4 பேர் நந்திகள். இந்த 4 பேரையும் சொல்லுறது சில பேர் சொல்லினோம். அதுதான் சனகர், சனாதனர், சனந்தனர், சனத்குமார் என்ற 4 முனிவர்கள் தட்சிணாமூர்த்திகளை இருக்கணுமல்லோ. அவதான் இவை என்று சொல்றவையும் இருக்கணும். நந்திகள் நால்வர் சிவயோக மாமுனி, இன்னொருவர் இருக்கிறார் சிவயோக முனிவர் என்று இன்னொருவர். மன்று தொழுத பதஞ்சலி, சிதம்பரத்திலே வழிபட்டு வந்த பதஞ்சலி முனிவர். வியாக்கிரமர், சிதம்பரத்திலே வழிபட்ட புலிக்கால் முனிவர். என்றிவர் என்னோடும்
இந்த அப்ப 4 நந்தி, சிவயோகமாமுனி 5, பதஞ்சலி 6, வியாக்கிரபாதர் 7, என்னோட சேர்த்து 8 என்று இவர் என்னோட எண்மருமாமி 8 பேர் கிளாஸ்மேட்ஸ் என்று சொல்றார் நந்தி. இவர் அவரோட இருந்து படிச்ச ஆக்கள் நந்திகள் 4 அதோட சிவயோக மாமுனி, மன்று தொழுத பதஞ்சலி, வியாக்கிரமர் என்றிவர் என்னோடு எண்மரு மாமி. யார் தன்னுடைய கிளாஸ்மேட்ஸ் என்று அழகாக சொல்லுகிறார். இதுல 4 நந்திகள் யாருண்டு போட்டிருக்கணும் என்று அவரோட ஒத்த 4 பேரும் என்று தான் போட்டிருக்கு. சொல்லி இருக்கிறார். அவர்கள் சனலை, சனக, சனந்தன, சனற்குமார் என்ப. குமாரர் இவர் காலவும் வேறு என்று சொல்றாரு. அப்படி இருந்ததோ தெரியாது. வசிட்ட முனிவர்கள் தங்கையே மணந்து பெற்றார். மன்று தொழுத பதஞ்சலி என்று சொன்னபடினால அவர் பதஞ்சலி இங்க எல்லாம் சிதம்பரத்துல இருந்து நடனமெல்லாம் கண்டு யோக சூத்திரமெல்லாம் தந்த பிறகுதான் அங்க போயிட்டு இதை பெற்றிருக்கிறார் என்று சொல்றாரு இவர். இது இந்த விளக்கம் 4 பேர் அந்த போட்டிருக்கிறார். சரி, அடுத்தது நந்தி அருளாலே நாதனால் பேர் பெற்றேன், நந்தி அருளாலே மூலனை நாடினேன், நந்தி அருளாவதென் செய்யன் நாட்டினில் நந்தி வழிகாட்ட நாளிருந்தேனே. நாதனாம் பெயர் பெற்றேன். நாத பரம்பரை என்று சொல்றது இவர். நாத் இந்தியாவில் இருக்கு. நாத் ஜோகிகள் என்று சொல்றது. நாத் அந்த யோக பரம்பரை இன்னும் இருக்கு. இப்பவும் அந்த உத்தரப்பிரதேசமும் அங்க முதலமைச்சராக இருக்கிற ஒரு நாத் அவர் அந்த நாத பரம்பரை தான். மற்றது இவர்கள் யோகர் சுவாமிகளுடைய வழியிலே வந்த ஹவாயாதிரமும் தம்மை நாத பரம்பரை என்று இப்ப அடையாளப்படுத்தி இருக்கிறார். தாங்களும் அந்த பரம்பரை தான் என்று சேர்த்துக் கொள்ளினோம். அது செல்லையிலாது சேர்த்துக் கொள்ளினோம். அதே மாதிரியாக என்னுடைய குருநாதருடைய பரம்பரையும் நாத பரம்பரை என்று சொல்றது. கிருஷ்ணமூர்த்தி ஐயாக்கு தீட்சானாமம் குஞ்சித பாத நாதன். நாதன் நந்தி அருளாலே நாதனாம் பேர் பெற்றேன், நந்தி அருளாலே மூலனை நாடினேன். திருமூலரிட்ட மூலனை நாடி. இந்த மூலனை பற்றி கதை வழிதான் எங்களுக்கு இருக்குது. பெரிய புராணம் சொன்ன வழி இருக்குது. அப்ப மூலனை நாடினேன். தென்னாட்டுல மூலன் உடம்புல பூந்தார் என்று இருக்குது. அதைத்தான் சொல்றார். மூலனை நாடினேன், நந்தி அருளாவதென் செய்யும் நாட்டினில், நந்தி அருளாவதென் செய்யும் நாட்டினில், நந்தி வழிகாட்ட நான் இருந்தேனே. இது நந்தி அருளாவது என் செய்யும் நாட்டினில் என்று இருக்கப்படாது. நந்தி அருள் செய்யும் தென்னாட்டினில் என்று எடுக்கணும். நந்தி இவர் வடநாட்டில இருந்தானே வார அந்த தென்னாடுடைய சிவன் இங்கதானே இருக்கிறார். அப்ப நந்தி நந்தி அருளாவ செய்யும் தென்னாட்டினில் எடுக்கணும். நந்தி அருளாவ செய்யும் தென்னாட்டினில் நந்தி வழிகாட்ட நான் இருந்தேன். மூலன்ட்ட பிறகு மூலன் உடம்புல புகுந்து பிறகு நந்தியினுடைய வழிகாட்ட அந்த தென்னாட்டில தமிழ்நாட்டில நான் இருந்தேன். திருமூலர் வந்த பாத பெரிய புராணத்துல இருக்குது. கைலமலை சாரல்ல இருந்து வெளிக்கிட்டு புறப்பட்டு அப்படியே பசுபதீஸ்வரத்தை கும்பிட்டு, பெரிய ஜியோகிரபி போடுறாரப்பா மகச்சேக்கில். பசுபதீஸ்வரத்தை கும்பிட்டு
பசிபதீச்சரத்திலிருந்து வெளிக்கிட்டு வந்து மணிமுத்தா என்று சொல்றது எங்களுடைய காசிக்கு வந்து அதை வழிபட்டு காசியிலிருந்து புறப்பட்டு வந்து காளஸ்தியை வழிபட்டு காளகஸ்தி மல்லிகார்ஜுனம் பார்த்து காளகஸ்தி பார்த்து காளகஸ்தியிலிருந்து காஞ்சிபுரம் வந்து காஞ்சிபுரத்திலிருந்து சிதம்பரம் வந்து சிதம்பரத்தில் இருந்து அங்கால சாத்தனூருக்கு வரார். அங்கதான் மூலன காண்ற மூலனாக உடம்பை பெற்றென்று சொல்லுகிறார்கள், அல்லது மூலனாலே ஆட்கொள்ளப்பட்டவர்னு சொல்லுகிறார்கள். ஆனால் மூலனை பெரிய கனபாடுகள் இல்லை, மூலனை நாடினேன் என்று நாடி அதுக்கு அப்பால சாத்தனூர்ல இருந்தார், திருவாவடுதுறையில சமாதி அடைந்தார் என்று சொல்லப்படுகிறது. அப்ப அங்க இருந்து தமிழ்நாட்டில் வந்திருந்தவர். அப்ப நந்தியருளாலே நாதனாம் பேர் பெற்றேன், நந்தியருளாலே மூலனை நாடினேன் சாத்தனூர்ல. நந்தி அருளாவ என் செய்யும் நாட்டினில் நந்தி வழிகாட்ட நான் இருந்தேனே என்று போட்டிருக்கு. என்னுடைய ஜியோகிராஃபி ஜியோகிராஃபி இல்ல பயோகிராஃபி வரலாறுன்னு சொல்றார். அடுத்ததை பார்ப்போம். மந்திரம் பெற்ற வழிமுறை மாலாகுங்கள் இந்திரன் சோமன் பிரமன் உருத்திரன் கந்தரு காலாங்கி கஞ்சமலையானோ அப்படிந்த மலையானோடிந்த எழுவரும் மந்திரம் பெற்ற வழிமுறை. மந்திரம் என்பது இந்த திருமந்திரத்தை சொல்லலாம், அதுக்கும் சொல்லலாம். இது இந்த உள்ள இருக்கிற கருத்து நான் சொன்னதில்லை, இது ஏற்கனவே சொல்லப்பட்டது. அல்லது மந்திரம் என்று உபதேசத்தையும் சொல்லலாம். இங்கே திருமந்திரம் இது மந்திரம் பெற்ற வழிமுறை. இது எங்கே இருந்து வந்ததென்றால் வந்தால் அவர் சொல்றார், என் வழி யாமே, என் வழி என்றால் என்னுடைய வழியிலே இந்த திருமந்திரத்தை பெற்றவர்கள் முந்தி சொன்ன 8 பேர் மட்டும் இல்லை, இவர்களும் பெற்றிருக்கிறார். அப்ப இவர்களை திருமூலற்ற மாணவர் என்றும் சொல்லுகிறார்கள். ஆனா பிரம்மன் உருத்திரன் எல்லாம் வருகிறார்கள், அவருடைய மாணவன் என்று சொல்ல இயலாது. இது திருமூலரோட சேர்ந்து இந்த மந்திரம் யாருக்கெல்லாம் போயிருக்கு. இந்திரனுக்கு போயிருக்கு, சோமன் சோமனுக்கு போயிருக்கு, பிரம்மன் பிரம்மனுக்கு போயிருக்கு, உருத்திரனுக்கு போயிருக்கு, கந்துரு காலாங்கி கந்து கண்டால் என்ன? கட்டை வடிவத்தில் இருக்கின்ற காலாங்கி மரம் போல ஒருத்தர் இருந்திருக்கிறார் போல இருக்கு அந்த நாளையில. கந்துரு காலாங்கி கஞ்சமலையனோடு இந்த எழுவரும் என் வழியாமே. இதே திருமந்திர கருத்துக்கள் இந்த விதமாகவும் சொல்லப்பட்டிருக்கு. முந்தி சொன்ன 8 பேரும் அவற்ற கிளாஸ்மேட்ஸ், இதை அவற்ற கிளாஸ்மேட்ஸ் இல்லை, இதை அவற்ற சீனியர்ஸா இருக்கணும். என்ன சீனியர்ஸ் அல்லது ஜூனியர்ஸ் இருக்கல்லோ, அதான் இருக்க வேணும். மந்திரம் பெற்ற வழிமுறை மாலாங்கன் என்ப இந்திரன் சோமன் பிரமன் உருத்திரன் கந்துரு காலாங்கி கஞ்சமலையனோடு இந்த எழுவரும் என் வழியாமே. 7 பேருக்கு இதை விட போயிருக்கு. 8 பேர் இவற்ற கிளாஸ்மேட்ஸ், 7 பேர் இன்னொரு பேட்ச் போல இருக்கு. அல்ல தனித்தனி அங்கால வந்திருக்கணும். அடுத்தது நால்வரும் நாலு திசை கொன்றும் நாதர்கள் நால்வரும் நானாவித பொருள் கை கொண்டு நால்வரும் நான் பெற்றதெல்லாம் பெருகென நால்வரும் தேவராய் நாதரானார்களே. இந்த நால்வர் யாருன்னு தெரியாது, ஆனா சொல்றேன். 4 திசை கொன்று நாதர்கள். இந்த 4 மாணவர்கள் 4 திசைக்கு போயினோம். நாதர்கள் 4 நானாவித பொருள்கை கொண்டு, அவர்கள் ஒரே மாதிரி ஒரே மெசேஜை கொண்டு போயிடும். ஒவ்வொருத்தர் இதுல திருமந்திரத்தில் இருக்கிற ஒவ்வொரு கருத்தை எடுத்துக்கொண்டு போயினோம். 4 நான் பெற்றதெல்லாம் பெருகன, அதாவது நான் பெற்ற இன்பம் பெற இது மற்றவைக்கும் பயன்பெற வேண்டும் என்று 4 தேவராய் நாதரானார்களே. அவர்கள் இப்படி சொல்லி அதை எடுத்துக்கொண்டு நாதரானார்கள் தேவரானார்கள் என்று போட்டிருக்கு. நாதரண்டா தலைவர்கள் குரு பரம்பரை, தேவர்கள் என்றா தெய்வங்களானார்கள். இந்த 4 சீடர்கள் 4 இடத்துக்கு போயிருக்கார்கள்.
இவர்கள் அதனால் நந்தியமா என்பவர்கள் நந்திகன் எனப்பட்ட நால்வர்களை சொல்றார். அறத்தை பரம்பொருள் இன்பத்தை சொன்னவர்களை சொன்னதாக சொல்லுகிறார்கள். குறிப்புரையாக சொல்லு பாப்பம் இந்தண்டு. இதுல எங்களுக்கு சனற்குமார முனிவர் கூடத்தான் எங்களுக்கு வந்தது. இந்த 4 பேர்ல சனகர், சனந்தனர், சனாதனர், சனற்குமாரர்ல சனற்குமாருடைய மாணவர் தான் சத்திய ஞான தரிசினி. சத்திய ஞான மாணவர் தான் பரஞ்சோதி. பரஞ்சோதி தான் வான்வழியாக செல்லிக்குள்ள மெய்கண்டாருக்கு தீட்சை கொடுத்து சிவஞான போதத்தை கொடுத்தவர். அப்ப அது இந்த திசைக்குரிய வழியா சனற்குமாரர் வருகிறார். சனகர், சனந்தனர், சனாதனர் மற்ற திசைகளுக்கு பாரத தேசத்துல போயிருக்கிறார்கள். அவருடைய குரு பரம்பரை அங்கால அதுகளுக்குள்ளால போயிருக்கிறது என்று அவர் சொல்லுறார். இது ஒவ்வொரு இடமும் போனதை பற்றி சொல்லிக் கொண்டு வாரார். அதுல இப்ப இது திருமந்திரத்துல ஒரு குட்டி வரலாறு ஒன்று போடுறார். அருமை இப்படி வாரது பாட்டுக்கள்ல வரலாறு வாரது அருமை. ஆனா இதுல தன்னோட படிச்சாக்கள், தன்னோட வழியில வந்தாக்கள், 8 திசைக்கும் போனாக்களையும் சொல்லி இருக்கிறார். வான்மகில் வளாது வேகமலி வளஞ்சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நட்டவம் வேள்வி மெல்க மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மரகர நம பார்வதி பதகே. ஹரஹர நம பார்வதி பதகே. ஹரஹர நம பார்வதி பதகே. என்னாருடைய சிவனே போற்றி. சிச்சபேசாம் சிவசிதம்பரம் திருச்சிற்றம்பலம். நல்லது. நாளைக்கு சந்திப்போம். சத்சங்கம். சிவா.